இப்போ வாங்க, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தோன்னா நிறைய குதிரைங்களாம் இருக்குது. எல்லாம் இந்த கிராமத்து மக்கள் வந்து நிறைய வேண்டுதல் வச்சு பொம்மை சாத்தியிருக்காங்க. குதிரை இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பொம்மைலாம் சாத்தியிருக்காங்க. ஒரு சிலர் குழந்த மாரி வச்சுருக்காங்க, ஒரு சில பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ஆனால் நிறைய இந்த ஐயனாருக்கு குதிரைக்கு தான் நிறைய சாத்தியிருக்காங்க. இப்போ அந்த குதிரைங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எல்லாம் கல்யாணம், காது குத்து, அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. குதிரை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஐயனாருக்கு அவர் சன்னதிக்கு முன்னாடி உக்காந்துட்ருக்கோம். ஒரு சின்ன மலை மாரி இருக்குது, பாறைங்க இருக்குது. அதுக்கு அடிவாரத்தில் ஐயனார் இருக்காங்க, அவங்க மனைவி இருக்காங்க, கூட பக்கத்தில் 2 துவாரபாரர்கள் மாரி இருக்காங்க. இப்போ இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய வேண்டுதல் வச்சு நிறைவேறினா அதனால் இந்த குதிரை சாத்தி